இணைய பகடிவதையின் மூலம் சமூக ஊடக பிரபலம் ஏஷாவின் தற்கொலைக்கு தூண்டிய பெண்ணுக்கு நீதிமன்றம் வெறும் 100 ரிங்கிட் அபராதம் மட்டுமே விதித்திருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. அதே சமயம் சூப்பர் மார்க்கெட்டில் மதுபான பாட்டில்களையும் ரொக்க பணத்தையும் திருடியதற்காக அடுத்த மாதம் திருமணம் செய்து கொள்ளவிருக்கும் நபர் என்றும் பாராமல் திலுக்கிந்தானில் ஓர் ஆடவருக்கு 4 ஆண்டுகள் சிறையும் 1 பிரம்படியும் விதிக்கப்பட்டுள்ளது. இது தமக்கு பெரும் திகைப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சிகாம்புட் மாயிகா தொகுதி காங்கிரஸ் தலைவர் டத்து என் சிவகுமார் கூறியுள்ளார். ஏஷா விஷயத்தில் உடனடியாக களமிறங்கி சந்தேக நபர்களை கைது செய்த போலீசாரின் நடவடிக்கை உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. அதில் நீதிமன்றமும் நடப்பு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. என்றாலும் ஏஷாவின் உயிர் பறிபோன விஷயத்தில் சம்பந்தப்பட்டவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை போதுமானதாக இல்லை. எனவே சட்டம் 336 என சுருக்கமாக அழைக்கப்படும் சிறிய குற்றங்களுக்கான சட்டத்தை அரசாங்கம் திருத்தியாக வேண்டும். எல்லா குற்றங்களுக்கும் ஒரு பொதுவான சட்டமாக அது இனியும் பயன்படுத்தப்படக்கூடாது என டைனமிக் சீனார் காசி மலேசிய நலச்சங்கத்தின் தலைவரும் புரவலருமான டத்து சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். ஓர் உயிரே போயிருக்கிறது. இருந்தும் 336வது சட்டப்பிரிவின் கீழ் இணைய பகடிவதை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது ஏன் என்பது எனக்கு இன்னும் விளங்கவில்லை என்றார் அவர். எனவே இணைய பாதுகாப்பு சட்டத்தை அரசாங்கம் சீக்கிரமே இயற்றிட வேண்டும். இன்னொரு ஏஷாவை இழக்கும் வரை நாம் காத்திருக்க முடியாது என சிவகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார்.